புளோரிடா அருகே உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டர் இருக்கிறது. அங்குள்ள புளோரிடா கடற்கரை பகுதியில் தான் இந்த விண்கலம் சரியாக கடலில் இறங்க இருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில், அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினரை சுமந்து வரும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கலம் அதிவேகமாக பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும். அப்போது சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சுனிதா வில்லியம்ஸ் 1600 டிகிரி செல்சியஸ் என்றால் எந்த அளவுக்கு வெப்பம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மால் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையே நம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனால் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்போது வெளிப்படும். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மற்ற இருவரும் இந்த அதீத வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த வெப்ப பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார்கள். எனவே பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. புவியின் வளிமண்டலத்திற்கு நுழைந்ததும் அந்த டிராகன் கலமானது களத்தினுடைய விரைவாகவே தனது வேகத்திலிருந்து மெல்ல மெல்ல இறங்கும். ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 அந்த புவியீர்ப்பு விசைக்குள் வந்தவுடன், வளிமண்டலத்திற்கு வந்தவுடன் புவியீர்ப்பு விசையோட தாக்கம் அதிகமாக, அதாவது அவர்கள் புவியீர்ப்பு விசையே இல்லாத இடத்திலிருந்து விண்வெளியிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த புவியீர்ப்பு விசை கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக ஒரு அழுத்தம் வரும். மெல்ல மெல்ல அது வேகம் குறைந்து பெருங்கடலில், அந்த அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடலே மெல்ல அந்த புளோரிடா அருகில் உள்ள கடலிலே மெல்ல அந்த விண்கலமானது பசிபிக் பெருங்கடல் புளோரிடா அருகே உள்ள அந்த கடற்பகுதியிலே தரையில், அதாவது தண்ணீரிலே இறங்கும் பொழுது அந்த விண்கலம் தண்ணீரை புதற்கென்று விழும்போது அதனுடைய சத்தத்தின் காரணமாக தண்ணீர் பீச்சி அடிக்கும் 4 புறமும். ஆனால் மீட்பு படகுகள் அருகிலே இருப்பதால் உடனடியாக அந்த மீட்பு படகுகள் வந்து அவர்கள் அந்த விண்கலத்தினை வெளியே ஹேட்சை திறப்பார்கள். அதன் பின் ஒவ்வொரு வீரராக வெளியே வருவார்கள். இதுதான் அந்த நடைமுறை. அந்த திக் நிமிடங்கள் இதுதான் நடக்க போகிறது. இது திட்டமிட்டபடி நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் விஞ்ஞானிகளின் கணிப்பு. நாசா விஞ்ஞானிகளும் ஸ்பேஸ் எக்ஸ் உடைய நிறுவனத்துடைய விஞ்ஞானிகளும் இது திட்டமிட்டு துல்லியமாக நாங்கள் தெளிவாக இதை திட்டமிட்டு கொண்டு செயல்படுத்தியிருக்கிறோம். எனவே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வந்து இறங்கும். வானிலையும் தற்போது நமக்கு சாதகமாக இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்று அதாவது நாளை காலை அதிகாலை சரியாக இந்திய நேரப்படி 2:57 மணிக்கு அந்த விண்கலம் தண்ணீரிலே இறங்கிவிடும். மிக சிறப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது என்று எதிர்பார்க்கிறோம் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். எனவே இந்த திக் நிமிடங்களை பார்ப்பதற்காக தான் உலகம் முழுவதும் இந்த நேரலையை பார்க்க இருக்கிறார்கள். இதுவரை நாசாவை நேரலையில் இவ்வளவு பேர் பார்த்திருக்க மாட்டார்கள் என்ற அளவிலே பல மில்லியன் மக்கள் தற்போதே அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும், இந்தியாவிலும் அதை பலர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள்.